ஓகே எப்படியாவது ஏதாவது புரட்டிக்கிறட்டி ஒரு லம்சம் கிடச்சிடும். அவங்க அந்த மாதிரி லம்சம் கிடைச்ச லம்சம் யாராவது ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப ஒரு அதிக பிரச்சனை வந்து நான் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணி தரேன்னு வந்து எல்லாத்தையும் கொட்டையை குழப்பி தே வில் கிவ் பேட் அட்வைஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபீ ஒன்லி அட்வைசர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார் ஓல்டர் பீப்புள், உங்களுக்கு ஈவன் தோ யூ ஃபீல் லைக் என்னாலேயே இதை பார்த்துக்க முடியும், மை அட்வைசர் ஹஸ் எஜுகேட்டட் மீ இனஃப்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தால் கூட, ஃபார் த சேக் ஆஃப் யுவர் ஸ்பவுஸ் அந்த என்கேஜ்மெண்ட்டை இஃப் யூ கண்டினியூ இட் வில் பி குட். ஜஸ்ட் லைக் உங்கள் ஃபேமிலி டாக்டர் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி யாரோ, தி அட்வைசர் ஆல்சோ வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். யூ கேன் கால். நிறைய பேர் எனக்கு தெரியும், கிளையண்ட்ஸ் வந்து பர்சனல் இஷ்யூலாம் அட்வைசர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் தே வாண்ட் சம்படி எனக்கு அட்வைஸ், எனக்கு அவர்கிட்ட கேட்டால் நல்லா இருக்கும்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் ஆக்சுவலி குட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்டில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன எபிசோட்லையும் இந்த எபிசோட்லையும் நம்ம கூட விக்ரம் கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்காரு. தேங்க்யூ விக்ரம் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் ஆர் ஷோ. போன எபிசோட்ல வந்து விக்ரம் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண மாட்டாரு, இன்வெஸ்டர்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, இன்வெஸ்டருக்கும் அட்வைசருக்கும் இருக்கிற கம்பேட்டபிலிட்டி என்ன, இதை பத்திலாம் பேசணும். பட் இந்த எபிசோட்ல ஐ திங்க் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஏன்னா when it comes to service from a professional, the most important thing என்னன்னா அவருக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். அண்ட் அதுவும் இந்த மாதிரி ஒரு இது இன்னும் கன்வென்ஷனல் ஒரு டிப்பிக்கல் சர்வீஸா இன்னும் மாறாத ஒரு நிலைமையில இதுக்கு நான் இவ்வளோ பே பண்ணணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப காமனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் வந்து நான் வந்து வேலைக்கு இப்போ தான் போக போகிறேன், இப்போ தான் என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னி, பர்சனல் ஃபினான்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வரேன்னா விக்ரம், எனக்கு நீங்கள் கன்செஷன் கொடுப்பீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஃபீஸ் வந்துங்க, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ வாட் யூ கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் போய் நம்ம படிக்கிறோம்னா, ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், இமீடியட்டாக ஒரு பைசா நமக்கு திரும்பி வர போகிறது இல்லை. பட் இட்ஸ் அ லைஃப் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? வாட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் தட் இஸ் லைஃப் லாங். ஸோ அது மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங்னு ஒன்று பண்ணும்போது இட்ஸ் அ வேல்யூ தட் யூ கெட், தட் யூ லேர்ன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் ஹவு டு மேனேஜ் இட் ப்ராப்பர்லி, ஹவு டு ஸ்ட்ரக்சர் எவ்ரி திங் ப்ராப்பர்லி, ஒரு கிளாரிட்டியோட நம்ம பி கோயிங் ஃபார்வர்ட். So it's a lifelong benefit that you get, and it's not something you can, it's like not like another product where you just go and eat something and you're digesting it and then you're done. So அப்படி இருக்கும்போது that's the first thing. It's not a one-time expense, it's more of an investmentங்கிற மாதிரி தான் we should see that. Secondly, the fees வந்து whatever நீங்கள் இந்த fee only India வெப்சைட்டில் போனீங்கன்னா everybody charges a whole range, right from 12,000 இருந்து 1,25,000 வரைக்கும் இருக்குது ஃபீஸு. ஸோ அதில் வந்து ரைட்டு தப்பு கிடையாது. யூ ஹேவ் டு கோ வித் ஹூ யூ கம்ஃபர்டபுள் வித், பட் த வேல்யூ தட் யூ கெட் அவுட் ஆஃப் தட், as I told you, is லைஃப் லாங். அண்ட் உங்களுக்கு சில பேர் வந்து தே ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யூ, சில பேர் வந்து இட்ஸ் மோர் டன் ஆன்லைன், ஸோ யூ ஜஸ்ட் கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் கெட் இட் டன். ஸோ அதனால தான் அந்த ஃபீஸ் டிஃப்ரென்ஸும் இருக்கும் சம்டைம்ஸ். பட் தி எஃபர்ட் தட் ஐ புட் இன் ஃபார் எனிபடி இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஸோ why I'm saying that is, for example, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வரீங்கன்னா, உங்ககிட்ட நான் என்ன பண்ணணுமோ அதே தான் பர்சன் ஹூஸ் இன் 30s or 40s ஆல்சோ ஹேவ் டு டூ. ஏன்னா உங்கள் கூட உட்காந்து உங்களோட கோல்ஸ் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி, ஒவ்வொரு கோலும் கேல்குலேட் பண்ணி, எவ்வளோ மாதம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. Adding another zero to a calculator for a richer person does not make my job anything. That is a calculator that's helping me. But the time and the effort and the education that I spend time with clients ங்கிறது ஒன்று தான் எல்லாத்துக்குமே. அதனால my fee is not based on if you just came out of college or if you're going to retireங்கிறனால, and it's not based on how much money நீங்கள் எவ்வளோ வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ இன்கம். I have clients, நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க, ரிட்டையர் ஆகவங்களும் few crores கையில் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. But that doesn't matter. The process, the meetings, எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் எல்லாத்துக்குமே. So that is how it is. So நம்மளோட எஃபர்ட் வந்து ஒன்று தான். That's why the fee is also the same. ஓகே, ஸோ இட்ஸ் a very valid point. இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும், இதை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ எனக்கு வந்து இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இப்போ இந்த வருஷம் நான் வந்து உங்ககிட்ட ஒரு அட்வைசரி நான் சீக் பண்ணிட்டேன் அப்படின்னா, the process doesn't end there. மேபி ஒரு நெக்ஸ்ட் இயர் இல்லை ஒரு 3 years ஃப்ரம் நவ் நான் வந்து திரும்ப உங்ககிட்ட வரேன் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் அதே ஃபீஸ் தான் வாங்குவீங்களா? ஷூர்.
ஸோ என்னோட ஃபீஸ் பற்றி நான் சொல்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் மற்ற ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் அவங்க வேறு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. பட் வாட் ஐ டூ இஸ் ஃபர்ஸ்ட் அந்த பிளானிங்கிறது தான் மேக்ஸிமம் எஃபர்ட். அந்த 3 மீட்டிங் ஆகும், உட்காந்து ஒருத்தவங்க கூட அந்த ஹோல் ஜேர்னி அவங்க, பிகாஸ் ஐ பிலீவ் இன், நான் அவங்களோட பிளானை சும்மா டேட்டா மட்டும் வாங்கி இந்த பிளானை மட்டும் கையில் கொடுத்து தான் உங்கள் பிளான்னு போய் சொல்கிறதுக்கு பதிலாக I help you create the plan along with me. ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் த வேயும் நீங்கள் எங்கூட உட்காந்து ஏன் அதை பண்ணுறோம், why not something elseங்கிறது you're part of that process. ஸோ அப்படி பண்ணும்போது you get that education, that structure. அதனால தான் அந்த டைம் ஆகுது. ஸோ அதுதான் ஒன் டைம் எஃபர்ட் டு கிரியேட் த பிளான். அதனால தான் அந்த ஃபீஸ் வந்து இட்ஸ் ஹையர் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் when we create the plan. அதுக்கப்புறம் வந்து to be honest, ஒரு 70% of my clients don't continue with my engagement after the 6 months period. நான் என்னோட ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபர்ஸ்ட் 6 months சப்போர்ட்டும் கொடுத்துருவேன். அந்த பிளானிங் முடிஞ்சு 6 months சப்போர்ட்டும் கொடுத்துருவேன். 70% don't continue. It's not because they like it or they don't. What they were looking for is அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வேலிடேஷன் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா they're able to manage it on their own. அவங்களுக்கே தெரியும் என்ன பேசிக்காக பண்ணணும். நம்ம ஒன்றும் ட்ரேடிங்கோ பெரிய காம்ப்ளிகேட்டட் எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ they know அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இஃப் யூ வாண்ட் தட் சப்போர்ட், மறுபடியும் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணணும், அதுனா அந்த சர்வீஸும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஜென்ரலி மற்றவங்க கூடயும் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஃபைனான்ஷியல் அட்வைஸும் ஜென்ரலி less than 50% ஆஃப் த ஃபீ தட் யூ சார்ஜ் இந்த ஃபர்ஸ்ட் இயர். அப்படி தான் இருக்கும் டிபிக்கலாக. ஏன்னா அந்த எஃபர்ட் வந்து மறுபடியும் நம்ம ஹோல் பிளானை கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. வி ஜஸ்ட் ரிவ்யூவிங் அண்ட் ரீபேலன்சிங் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் டிபிக்கலி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து நான் கேட்டது காமிக்கலா இருந்தாலும் இது வந்து ஐ திங்க் நிறைய பேர் வந்து இதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இந்த சென்ஸ் இவ்வளோ கொடுக்கணுமா, அடுத்த வாட்டி வரும்போது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு நம்ம வி ஆர் சோ ட்ரெயின்ட் அந்த மாதிரியே நமக்கு யோசிக்கிறதுக்கு. பட் ஐ திங்க் போன எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் டிரான்சாக்ஷன் வித் அன் அட்வைசர்ங்கிறது வந்து எஸ்பெஷலி வித் விக்ரம் வந்து தி எஜுகேஷன் பார்ட். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் உங்ககிட்ட வந்து பேசுறேன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸ் நான் கண்டினியூ பண்றேன் அப்படிங்கும்போது எனக்கே ஒரு லெவல் ஆஃப் அவேர்னஸ் வரும். என்னோட லைஃபை பத்தி எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணுங்கிறத பத்தின சில டைம் வந்து வி நீட் அ சவுண்டிங் போர்டு. நீங்க ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் யூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இட்ஸ் அன் இமோஷனல் ஜேர்னி அப்படிங்கறத யூஸ் பண்ணீங்க. பட் ஐ திங்க் இந்த இடத்துல அந்த இமோஷனை வந்து எஸ் இட் இஸ் இமோஷனல், பட் நீங்க வந்து அந்த இமோஷனல் காம்பனண்ட்டை கொஞ்சம் லைட்டா எடுத்துருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இமோஷனல் காம்பனண்ட்டை நீங்க எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு நைஸ் சவுண்டிங் போர்டு கிடைக்குது. ஒரு நல்ல புரிதல் இருக்கிற, நாலேஜ் இருக்கிற, அவேர்னஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து எனக்கு சவுண்டிங் போர்டா கிடைக்கும் போது என் லைஃப் பத்தின ஒரு அவேர்னஸ் எனக்கு இன்னும் நிறைய வருது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் 2வது பாயிண்ட் வந்து சரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 பண்ணி முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு இல்லாம ஏன் ஸ்டெப் 1 பண்றோம், ஏன் ஸ்டெப் 2 பண்றோம், ஏன் ஸ்டெப் 3 பண்றோம், அதை எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் இருக்குல்ல, அதுதான் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் சர்வீஸ் அப்படிங்கறத நான் வந்து இந்த கான்வர்சேஷன் மூலமா ஐ திங்க் நான் புரிஞ்சுக்கிறது. கரெக்டா? கண்டிப்பா. ஒரு பாயிண்ட் மெயினா என்னன்னாங்க, சாரி விக்ரம், இஃப் ஐ கேன் சே சம்திங். சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம் எந்த விதமான பிளானிங் பற்றி கவலை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கவலை இல்லை, உடனே நான் வீடு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அண்ட் சில ஃபேமிலிஸில் வந்து டசில் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஒய்ஃப் வந்து ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இஃப் தே கோ டு அ அட்வைசர், அவங்களுக்கு வந்து இந்த எமோஷனல் பேகேஜ் இருக்காது. அவங்க அதை ப்ரொஃபஷ்னலாக பார்த்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று வாங்கணும், இல்லாத ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம், ஏதாவது ஒரு லோன் எடுக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கும் நம்ம பிற்காலத்தில். we may not be able to invest enough for retirement. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒருத்தர் சொல்லறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் நீங்கள் சொன்ன அந்த சவுண்டிங் போர்ட். தட் இஸ் வேர் இட்ஸ் வெரி, அந்த விக்ரம் உடைய ரோல் இஸ் வெரி க்ரூஷியல். கரெக்ட். அதுதான். ஸோ அந்த எமோஷனுங்கிறது இட்ஸ் ஓகே டு மேக் அன் எமோஷனல் டிசிஷன். அப்படி இருந்தும் நான் கார் வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது பண்ணுறது ஓகே. சம்டைம்ஸ் எமோஷன்ஸ் ஓவர் ரைட். நானே ஓன கார், பட் என்னன்னா அதோட இம்பாக்ட் என்னங்கிறது புரிஞ்சுட்டு பண்ணணும். அதுதான் மெயின். ஸோ இன்னைக்கு நான் இது பண்ணுறதுனால எனக்கு இதனால 10 வருஷம் எனக்கு கழிச்சு எனக்கு இந்த இம்பாக்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் அது வேறு விஷயம். பிளைண்டாக போய் பண்ணுறது வேறு. ஐ எம் ஹியர் டு எஜுகேட் யூ ஆன் தட் இம்பாக்ட். அந்த இமோஷன் டெசிஷன் எடுக்கிறது இதுதான் இம்பாக்ட்டுங்கிறது தெரிஞ்சுட்டு அப்புறம் யூ மேக் அ ஃபுல்லி இன்ஃபார்ம் டெசிஷன் அப்படிங்கிறது தான் மெயின் வேல்யூ. செகண்ட் பார்ட் என்னன்னாங்க, யூ ஆஸ்ட் அபவுட் த வேல்யூ வை டு பே த ஃபீங்கிறது. இன்னைக்கு என்ன வேணாலும் போய் ஆன்லைனில் கண்டுபிடிச்சிடலாம். ஏஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. உட்காந்து நீங்களே எல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லாமே பண்ணிடலாம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணோன்னா நீங்கள் போய் ஆன்லைனில் உட்காந்து எப்படி சர்ஜரி பண்ணணும்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். பட் we don't do a surgery on ourselves, right? We have a third person, a professional who is a surgeon who does that for us.
அவர் 10 நிமிஷம் அந்த வேலையை முடிச்சிருவார் அந்த சர்ஜரியை. ஆனால் அந்த 10 நிமிஷம் பண்ணுறதுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வந்ததுனால தான் அந்த 10 நிமிஷத்தில் முடிக்க முடியுது. ஸோ நீங்கள் நான் வந்து ஒரு 3 hours உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கு நான் 25,000 கொடுக்கணுமா 30,000 கொடுக்கணுமாங்கிறது கேட்கறது வேற. பட் அதில் அந்த 3 மணி நேரத்தில் கன்சைஸ் பண்ணி டிஸ்டில் பண்ணி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக என்ன தேவையோ அது மட்டும் போட்டு கொடுக்குறது அந்த பேக்கேஜிங் இருக்குங்களா, அதே ஒரு எக்ஸ்பர்டீஸ் தான் இல்லைங்களா. இல்லைன்னா யூ கேன் கோ ஸ்பெண்ட் 30 hours 40 hours 50 hours ரிசர்ச்சிங் எவ்ரிதிங். அப்படி இருந்துக்கு மேலே அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு பிளானை கிரியேட் பண்ணாலும் நல்லது தான் பண்ணணும். பட் அதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கணும், எல்லாம் யோசிச்சனா இல்லையா. ஸோ அது ஒரு தேர்ட் பர்சனாகவும் பார்த்துட்டாங்கன்னா அது ஒரு வேலிடேஷனும் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுதான் மெயின். அதுக்கு தான் இந்த ஃபீஸ் தவிர இட்ஸ் நாட் அபவுட் லிட்ரலி இட்ஸ் நாட் குவான்டிஃபைபிள் இமீடியட்லி. அதான் நான் சொல்லுவேன். வேலிடேஷன் வந்து நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு வேலிடேஷனை வந்து சீக் பண்ணிட்டே தான் இருக்கும், வேற வேற விதங்கள்ல வேற விஷயங்களுக்கு. பட் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சோ மெனி இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் இன் யோர் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படிங்கும்போது அதுல ஒரு வேலிடேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட வேல்யூவும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஓகே, ஐ எம் சூப்பர் கன்வின்ஸ்ட், நான் இப்போ வந்துடுறேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து உங்களோட சர்வீசஸை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்கிட்டேருந்து நீங்கள் என்னென்ன மாதிரி டேட்டா கேட்பீங்க? ஒன்று வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட பல கோடிகள் இருந்தாலும் சில லட்சங்கள் இருந்தாலும் இல்லை வெகு சில ஆயிரங்கள் தான் இருந்தாலும் உங்கள் ஃபீஸ் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் பணக்காரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்கள் ஃபீஸ் ஜாஸ்தி வாங்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படின்னா என்கிட்ட நீங்க என்ன மாதிரி டேட்டா வந்து வாங்கிப்பீங்க? என்னென்னலாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்? ஸோ ஒரு பேசிக் ஃபைனான்ஷியல் பிளானை கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேசிக் டேட்டா தேவை. ஸோ பட் டேட்டாங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் தேவையில்லை. இட் இஸ் பேசிக்லி இன்னைக்கு இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போகுது, உங்களோட அசட்ஸ் இப்போ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணதில் என்ன ஃபார்மில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும். ஃபைனலி கோல்ஸ் உங்கள் கூட உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி இதெல்லாம் தான் கோல்ஸுங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறது. இதுதான் பேசிக் டேட்டா. இதை தவிர நம்ம டீட்டெயில்டாக உங்கள் அக்கௌண்ட் நம்பரோ ஸ்டேட்மெண்ட்ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ பேசிக் டேட்டா இன்ஃபேக்ட் ஃபார் த ஃபஸ்ட் மீட்டிங் எங்களோட வந்து கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஆஃப்டர் வி எங்கேஜ் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் அந்த ஃபஸ்ட் மீட்டிங் ஐ ஆக்சுவலி இன்சிஸ்ட் கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நிறைய பேகேஜ் இருக்கும், நிறைய ஏற்கனவே பண்ணதுன்னா இது ரைட்டாக தப்பா அதெல்லாம் மறந்துட்டு வாங்க. வீல் சிட் வித் க்ளீன் ஸ்லேட் உட்காந்து உங்கள் கோல்ஸ் என்ன ஒரு ப்ராசஸில் பண்ணலாம். வீல் அரைவ் அட் வாட் யூ சப்போஸ் டு டூ லேட்டர். அப்புறம் இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பேசலாம். பட் அதில் ஆரம்பிச்சா அந்த ப்ராசஸ் பிகம்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு க்ளீன் ஸ்லேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் சே forget and come. அந்த ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இல் கிவ் தம் சிம்பிள் டெம்ப்ளேட், எக்ஸல் டெம்ப்ளேட் டு கேப்சர் டேட்டா. உங்கள் இன்கம்ஸ், எக்ஸ்பென்சஸ், அசெட்ஸ் அண்ட் கோல்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக அதுக்கு மேலே கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் சைன் அப் பண்ணும்போது அவன் கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்னன்னே பார்க்காம ஜாலியாக அக்செப்ட் பண்ணிட்டு டெய்லி பல மணி நேரங்களை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம செலவழிக்கிறோம். நம்ம அதில் நம்ம ஃபோட்டோவை போடுறோம், நம்ம குழந்தைங்க ஃபோட்டோவை போடுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். ஆனால் வந்து ஒரு லிங்கை கிளிக் பண்ணாத அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நிறைய பேர் ஸ்பேம் ஆனதும் உண்டு. பட் இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனில் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு கேள்வி வந்து, நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற டேட்டா வந்து சேஃபா? இப்போ நான் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட இவ்வளோ எஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட இவ்வளோ எக்விட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், அது சேஃபா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல, அதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஸோ ப்ரைவசி இன்னைக்கு எல்லாருமே லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் திஸ். பட் இங்கே தான் யார்கிட்ட ஒர்க் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்கக்கிட்ட போய் நான் செல் பண்ணி அவங்க என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுல அவங்களா சர்ச் பண்ணி நம்மக்கிட்ட வராங்க இல்லைங்களா. ஸோ அது ஏற்கனவே ஒரு வேலிடேஷனோட தான் வராங்க. ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் வந்து யூ கேன் ஹெல்ப் மீ அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு லாயர் கிட்ட போகிறோமோ, டாக்டர் கிட்ட போகிறோமோ, வி வுட் வாண்ட் டு கிவ் தம் as much information as possible so that they can do their best job போது நம்ம we are open to giving them. நானாக போய் கேட்குறதா தான் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ why is the guy asking மீங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் நம்பர் 1. Number 2, டேட்டா வந்து இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் டேட்டா தான். அதாவது இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசெட்ஸ், அண்ட் இட்ஸ் ஒன்லி ஸ்டேஸ் பிட்வீன் அந்த பர்சனும் எனக்கு கூடயும். நடுவில் எந்த பிளாட்ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. தெர் இஸ் நோ ஏஜென்ட், தெர் இஸ் நோ பிளாட்ஃபார்ம் டு இன்வெஸ்ட், நத்திங் லைக் தட். நீங்கள் எங்கூட கொடுக்குறீங்க, நான் எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், வி டூ த பிளானிங், ஐ கிவ் இட் பேக் டு யூ. அஃப்கோர்ஸ் த டேட்டா ஸ்டேஸ் வித் மீ. பட் நாங்கள்லாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸாக இருக்கிறனால வி ஆர் சப்போஸ் டு மெயின்டைன் சர்டன் ப்ரைவசி இஷ்யூஸ் எல்லாமே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை செபி ஆல்சோ கம்ஸ் இன் ஹியர். நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஒரு கிளையண்ட் சைன் ஆன் பண்ணும்போதே ஒரு லெட்டர் ஆஃப் எங்கேஜ்மெண்ட்னு ஒன்று சைன் பண்ணணும். அதுலேயே கிளியராக போட்டிருக்கோம் தட் வி வில் நாட் பி ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் எனிபடி எல்ஸ் அப்படிங்கிறது கிளியராக போட்டு தான் வி சைன் ஆஃப் ஆன் தட். ஸோ தட்
எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்சுவலாக இருந்ததே கிடையாது. பிகாஸ் கிளையன்ஸ் கம் டு மீ, தேர் ஆல்வேஸ் ஓப்பன் டு கிவிங் as much as இன்ஃபர்மேஷன். எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லது. ஓகே, குட் டு நோ. இப்போ வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ்ல உங்களுக்கு வந்து கிளையன்ட்ஸ் வராங்களா? ஆர் ஐ மீன் ஐம் மோர் கியூரியஸ் ஆன் தி யங்கர் ஏஜ் குரூப். அதாவது கன்சிடரிங் இப்போ தேர் ஆர் சோ மெனி இன்ஃப்ளூயன்சஸ் தட் டாக் அபவுட் ஃபினான்ஸ் அண்ட் 1% ரூல், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளோ இப்படி ஆயிடலாம், அண்ட் 499 rupeesல நீ கோர்ஸ் எடுத்துக்கிட்டா நீ வந்து நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து தெர் இஸ் அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன். அது கரெக்ட் தப்புங்கிறத வந்து நம்ம இப்போ பேச வேணாம், பட் தெர் இஸ் அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன். அதுவும் இந்த கொரோனா டைம்ல வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க, எல்லாருமே மாஸ்டர் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஃபினான்ஸ் மாஸ்டர் கிளாஸஸ், ஸ்டாக் மார்க்கெட் மாஸ்டர் கிளாஸஸ்லாம் வந்து 199 299ல வந்து அபண்டன்ட்டா கிடைக்குது. அண்ட் தி யங்கர் ஏஜ் குரூப் வந்து ஹேஸ் ஆக்சஸ், இதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர கிளையண்ட்ஸ் வந்து இந்த ஜஸ்ட் இன்டு ஜாப் லைக் 20s ஆர் மேபி early 30s இதுல நிறைய பேர் இருக்காங்களா, இல்ல வாட் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் குரூப் தட் கம்ஸ் டு? ஸோ மோஸ்ட் கிளையன்ட்ஸ் எனக்கு ரீச் அவுட் பண்ணுறவங்க வந்து டிப்பிக்லி இன் 30s 40s, லேட் 20s இருக்காங்க, பட் டிப்பிக்லி 30s 40s தான் மேக்ஸிமம். எங்கே இதை பற்றி கொஞ்சம் சீரியஸாக இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, குழந்தை வந்துருச்சு, இப்போ அடுத்தது என்ன, அந்த ஸ்டேஜ் இருக்குங்க இல்லைங்களா, அப்போ தான் அவங்க அந்த சீரியஸ்னஸ் வருது அவங்களுக்கு. ஓகே, நம்மளாம் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சீரியஸ்னஸ். பட் இப்போ நிறைய பேர், நான் ஸ்டார்ட் பண்ண 2014 இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கெல்லாம் 20ஸ்லாம் யாருமே வர மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் 20ஸ்லையும் வராங்க. ஏன்னா இப்போவே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி யூனோ தெர் ஆர் யூ நீட் டு ஸ்டார்ட் பிளானிங் ஏர்லி, அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எல்லாம் இப்போவே நிறையா அவங்களுக்குலாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய நாய்ஸ் இருக்குங்க. இட்ஸ் ஜஸ்ட் டூ மச் ஆஃப் நாய்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒன்றா 10 சொல்லுவாங்க அவங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஏர்லி ஏஜ்லேயே தே பர்ன் தே ஃபிங்கர்ஸ். இப்போ நிறைய பேர் கிரிப்டோவில் வந்து போய் போட்டு தொலைச்சு அதுக்கப்புறம் தே ரியலைஸ் ஓகே இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, நான் ப்ராப்பர் பிளானிங் பண்ணுங்கிறது 25லேயே வர்றாங்க இப்போது. ஸோ நிறைய ஏர்லியாகவே அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுறதுனால நிறைய தப்பு ஏர்லியராகவே பண்ணிடுறாங்க. அண்ட் தி ஏர்லி இட் செல்ஃப் தே வாண்ட் டு கம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் இருக்குது. ஸோ யங் ஏர்னர்ஸ் வந்து the main thing they need to focus on is not making mistakes. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. கிரேட் மூவ்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தப்பு இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது பவுலிங் பண்ணும்போது நீங்கள் யாக்கர் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வைடு இல்லாமல் நோ பால் இல்லாமல் போடணும், அதுதான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யாக்கர் போட முடியும். நாங்கள் எடுத்தோன்னே யாக்கர் போடணும்னு நினைப்பாங்க. அது இல்லாமல் they should understand that first avoid making mistakes, focus on the basics and then you go to an expert to get adviceங்கிறது அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு. இப்போ நிறைய பேர் வராங்க, பட் மோஸ்ட்லி 30s 40s தான் அந்த சீரியஸ்னஸோட வராங்க. ஓகே, இப்போ ஐ திங்க் நம்ம உங்களோட ப்ராசஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போலான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது படி எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கால் இருக்கும். அதுல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவீங்க. அப்புறம் நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, பேசிக் டேட்டாவை நான் ஒரு எக்ஸல்ல கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளவுதான் வந்து புரிஞ்சுது உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களோட என்டையர் ப்ராசஸ் என்ன இருக்கும், எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர். ஸோ ஒவ்வொரு அட்வைஸரோட ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் என் ரிசல்ட் இஸ் ஹேவிங் அ ஃபைனான்ஷியல் பிளான். நான் சொல்கிறது என்னோட ப்ராசஸ். ஸோ ஐ ஃபோக்கஸ் ஆன் ஃபஸ்ட் த பிக் பிக்சருக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நான். ஸோ பேசிக்லி ஃபஸ்ட் கிளைண்ட் எங்கேஜ் பண்ணுறாங்க, டிசைட் பண்ணிட்டாங்கன்னா வி ஸ்கெட்யூல் த ஃபஸ்ட் மீட்டிங். அது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மீட்டிங் ஐ டெல் கிளைண்ட்ஸ் forget everything income, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ வி சிட் டவுன், ஃபஸ்ட் வி டிஸ்கஸ் உங்களோட கோல்ஸ் என்ன, சரி இல்லை இருக்குது இல்லை. ஸோ பிகாஸ் as I said நம்ம லாஜிக் இருக்குது, எமோஷன் இருக்குது. ஃபஸ்ட் மீட்டிங்கில் ஐ சே லாஜிக்கை மறந்துடுங்க, எமோஷனுக்கு மட்டும் வாங்க. என்ன தேவைன்னு ஃபஸ்ட் போடலாம், அது முடியுமா முடியாதாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வி லிஸ்ட் அவுட், எனக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்னென்னவோ இருக்கோ அதுலேயும் லிஸ்ட் பண்ணிடலாம். தென் வி ஆல்சோ டிஸ்கஸ் இப்போ இருக்கிறது என்ன அசட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாமே கிவ் தம் அ டேட்டா ஷீட். ஸோ அவங்க எல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். அது முடிஞ்சதுக்கப்புறம் த செகண்ட் மீட்டிங்னு வந்துட்டாங்கன்னா அங்கே தான் ஐ வுட் ஹவ் ஒர்க்ட் ஆன் தீஸ் கேல்குலேஷன்ஸ் டு ஷோ தெம். சரி இதெல்லாம் தான் நீங்கள் சொன்னீங்க, இன்றைக்கி கோல்ஸ்னா இவ்வளோ இருக்குன்னா இந்த கோலுக்கு மாதம் இவ்வளோ எடுத்து வைக்கணும், இன்றைக்கி லம்சம் இருக்குன்னா இந்த கோலுக்கு இன்றைக்கே எடுத்து வச்சா இந்த கோலை முடிச்சுக்கலாம். பட் இவ்வளோ தான் இருக்குன்னா கேப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரி எல்லா கோலும் நம்மளால் அச்சீவ் பண்ணலாம்னா இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். போன மீட்டிங்கில் வந்து வெறும் எமோஷனை மட்டும் தான் பார்த்தோம், இன்றைக்கி எமோஷனை மறந்துடுங்க, இன்றைக்கி லாஜிக் மட்டும் பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது, X + X = Yன்னா இது தான் பண்ண முடியும், இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறது அந்த கேல்குலேஷன்லாம் கிளியராக காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் தே டேக் தேர் டைம். அது பார்த்துட்டு சரி இந்த கோலுக்கு நான் இவ்வளோ தான் பண்ண போகிறேன், இந்த கோல் தான் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேங்க, அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்ஸ் தெம், ஏன்னா அந்த நம்பர்ஸ் வில் பி தேர் கிளியர்லி ஃபார் தெம்.
அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் வி டிசைட் சரி இந்த கோலுக்கு தான் நான் இவ்வளோ எடுத்து வைக்கங்கிறது ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா வி டிஸ்கஸ் இந்த தேர்ட் மீட்டிங். சரி இதெல்லாம் எடுத்து வைக்கங்கிறது ஓகே, இப்போ நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? இந்த கோல் 10 வருஷம் டைம் இருக்குன்னா அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம எக்விட்டிலையும் டெட்லையும் மிக்ஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோல்னா ஃபுல்லாக டெட்டில் வைக்கணுங்கிறது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபைனலாக கொடுக்குறதா. ஸோ வில் ட்ரை டு பில்ட் பிரமிட். பேசிக்லி ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோஸை புரிஞ்சு, அடுத்தது கோல்ஸை புரிஞ்சு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேசுவோம். அண்ட் ஒன்ஸ் வி பில்ட் தட் அந்த ஸ்ட்ரக்சரை, அதுக்கப்புறம் தான் ரிஸ்க்ஸை பற்றியும் யோசிக்கணும். சரி எல்லாம் பிளான்லாம் சூப்பராக பண்ணுறோம், பட் எங்கே நம்மளுக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம் நம்ம இம்பேக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா அதுதான் நம்மளோட ரிஸ்க். லைக் லைஃபாக இருக்கலாம், மெடிக்கல் இஷ்யூஸாக இருக்கலாம், கிரிட்டிக்கல் இல்னஸஸாக இருக்கலாம், டிசபிலிட்டி. ஸோ அப்படி அது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? அங்கே தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த பிளானை பில்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்க அதை கால்குலேட் பண்ணணும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது என்னென்னா, சரி ஒரு ஏர்னிங் மெம்பர் இருக்காங்க, இந்த ஹோல் பிளானே அவங்க மேலே தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஒரு ஏர்னிங் மெம்பர் தான் இருக்காங்க, திடீர்னு அவங்க இல்லைன்னா ஹோல் பிளான் வில் ஃபாலோ அப்பார்ட் இல்லைங்களா? அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் வேணுங்கிறது ப்ராப்பராக கால்குலேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே பண்ண முடியாது. அதை இந்த பிளான் பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெருசு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தே வி கெட் டு த டேர்ம் இன்சூரன்ஸ். இவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் சரி கம்பெனியில் கொஞ்சம் இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறது நல்லது, கிரிட்டிக்கல் இல்னஸ், அந்த மாதிரி எல்லா இன்சூரன்ஸையும் போட்டு தட் இஸ் ஹவ் வி புட் த பிளான் டுகெதர். அண்ட் தென் தே ஹேவ் த பிளான். அதுக்கப்புறம் தே கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங். எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணணும், எஸ்ஐபி செட்டப் பண்ணணும்னா என்ன பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் வருது அவங்க லைஃப்பில், திடீர்னு ஒரு ஜாபில் சேஞ்ச் வருது, எக்ஸ்ட்ரா போனஸ் எனக்கு வந்துருச்சுன்னா எனி டைம் டியூரிங் தட் சப்போர்ட் பீரியட் தே ரீச் அவுட் பண்ணாங்கன்னா ஐம் தேர் டு ஹெல்ப் தெம் சப்போர்ட் அண்ட் அப்டேட் த பிளான். பட் எந்த சேஞ்சும் வரலன்னா வி டூ ரிவ்யூஸ் ஆஃப் த பிளான். அதுக்கு தான் அந்த ஆன்கோயிங் சப்போர்ட்டும் கொடுக்குறது. சில பேர் தே டூ தே ரிவ்யூஸ் ஆன் யோர் ஓன், அவங்களே பண்ணிக்குவாங்க. சில பேர் தே வாண்ட் தட் சப்போர்ட். அங்கே தான் வி கம் அண்ட் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரீபேலன்ஸ் பண்ணுறது, கரெக்டாக போயிட்டு இருக்கா, வேறு ஏதாச்சும் மாற்றணுமா, அதுங்கிறது எல்லாமே அந்த ஆன்கோயிங் ரிவ்யூவில் நம்ம பண்ணுறது. ஸோ இதுதான் நார்மல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்காக 2 எபிசோடுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ கிளாரிட்டியோட, ஐ திங்க் பட்டு சொன்ன அந்த வெப்சைட்டோட கிளாரிட்டி வந்து இங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த கான்வர்சேஷன்லேருந்து வந்து இங்கே கிளாரிட்டி இல்லைன்னா வெப்சைட்டில் கிளாரிட்டி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எவிடெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு சில டேக் பேக்ஸ் வந்து ஐ மீன் நானும் ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாலும் உங்ககிட்டேருந்து எனக்கு நிறைய வந்து வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். பட்டு, டு யூ வாண்ட் டு ஆட் சம்திங்? ஸோ ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து விக்ரம் சொன்ன மாதிரி எனக்கு இது போதும், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டோட நானே இனிமேல் பார்த்துக்கிறேன்னு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மேபி ஃபார் யங்கர் பீப்புள் ஒரு 30-35 இருக்கிறவங்களுக்கு மேபி தட் இஸ் ஓகே. பட் கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் ஐ திங்க் ஐ வில் ரெக்கமெண்ட் தெம் டு கண்டினியூ த என்கேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க சப்போஸ் வித் தேர் ஸ்பவுஸ் அண்ட் எவ்ரி டைம் அவங்க என்கேஜ் பண்ணும்போது அந்த ஸ்பவுஸ் கூட இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒரு பார்ட்னர் மட்டும்தான் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, இன்னொரு பார்ட்னர் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. பட் அப்படி இருந்தால் கூட அந்த சைலண்ட் பார்ட்னர் ஆல்சோ விற்கிற மாதிரி ஒரு அட்வைசரோட என்கேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு அந்த டாமினன்ட் பார்ட்னருக்கு, அதாவது த பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த மனி டிசிஷன்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வித் விக்ரம்ஸ் ஹெல்ப் தி அதர் பார்ட்னர் கேன் மேனேஜ். தட் இஸ் விக்ரம், ஐ எம் சேயிங் த ஃபைனான்ஷியல் அட்வைசர். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நல்லது கேட்ட 2 விஷயம். சடனாக என்ன ஆகும்னா அந்த ஆக்டிவ் பார்ட்னருக்கு தே வில் கெட் அ ப்ரமோஷன். சடனாக ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க, அவங்களால அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வேணும். ஆர் அவங்க வந்து தே மே பி கோயிங் ஆன் சைட் சம்வேர், வேற எங்கேயாவது போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர் தே கேன் பிகம் சிக் ஆர் வர்ஸ் டெட். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஃபைனான்ஷியல் அட்வைசர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு அந்த ஏர்னிங் மெம்பருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஓகே, எப்படியாவது ஏதாவது பொரட்டிகரட்டி ஒரு லம்சம் கிடச்சிடும். மேபி ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு லம்சம் மாதிரி கிடச்சிடும். பட் அவங்க அந்த மாதிரி லம்சம் கிடைச்ச லம்சம் யாராவது ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப ஒரு அதிக பிரச்சனை வந்து நான் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணி தரேன்னு வந்து எல்லாத்தையும் கொட்டையை குழப்பி தே வில் கிவ் பேட் அட்வைஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபீ ஒன்லி அட்வைசர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார் ஓல்டர் பீப்புள், உங்களுக்கு ஈவன் தோ யூ ஃபீல் லைக் என்னாலேயே இதை பார்த்துக்க முடியும், மை அட்வைசர் ஹஸ் எஜுகேட்டட் மீ இனஃப்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தால் கூட, ஃபார் த சேக் ஆஃப் யுவர் ஸ்பவுஸ் அந்த என்கேஜ்மெண்ட்டை இஃப் யூ கண்டினியூ இட் வில் பி குட். ஆஃப்டர் ஆல் த ஃபீ இஸ் லெஸ் தென் 50%.
இனிஷியல் ஃபீஸோட லெஸ் தென் 50%. இட் ஓவர் டைம் உங்களுக்கு சம்பாத்தியம்லாம் ஏறும்போது இட் வில் பிகம் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் அண்ட் யூ வில் பிகம் மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். நீங்கள் ஜஸ்ட் லைக் உங்கள் ஃபேமிலி டாக்டர் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி யாரோ, தி அட்வைசர் ஆல்சோ வில் பிகம் யுவர் ஃப்ரெண்ட். யூ கேன் கால். நிறைய பேர் எனக்கு தெரியும் கிளையண்ட்ஸ் வந்து பர்சனல் இஷ்யூலாம் அட்வைசர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் தே வாண்ட் சம்படி அட்வைஸ் எனக்கு அவர்கிட்ட கேட்டால் நல்லா இருக்கும்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் ஆக்சுவலி குட் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் விக்ரம், உங்களோட டைம் அண்ட் உங்களோட எனர்ஜியை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for the time. பை பை. Bye bye.